காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உன்னிடத்தில் அள்ளி கொடுத்திட வேண்டும் என்ற எண்ணத்தில் உன்னை தேடி வரும் இந்த தாயானவளை அலட்சியம் செய்துவிடாதே என் குழந்தையே. இதை முழுமையாக கேள் என் தங்கமே, என் அன்பு குழந்தையே. உன் தாயானவள் இந்த காளி இன்று உனக்கே சொல்ல வந்திருக்கும் இந்த விஷயம் முழுக்க முழுக்க உனக்கு மட்டுமே சொந்தமானது என் தங்கமே. உன்னை சுற்றி நடப்பது என்னவென்றும் ஏதுவென்றும் நீ முழுக்க முழுக்க சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. இந்த காளி உனக்கு சொல்லித் தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் நிச்சயமான ஒரு காரணம் இருக்கும் என் தங்கமே. அதுபோலத்தான் இன்று உன்னை கண்ணீர் சிந்த வைத்து கொண்டிருந்தாலும் அந்த அழைப்பு மணி வந்துவிட்டது என் தங்கமே. உன் வீட்டுக்கு பூஜை அறையில் ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது, ரகசியமானது என் குழந்தையே. இந்த ரகசியமான விஷயம் உனக்கு தெரிந்துவிட்டது என்றால் நிச்சயமாக அம்மா சொல்கின்ற வார்த்தைகளை என்ன என்பதை உண்மைகளை நீ அறிவாய் என் தங்கமே. அதை புரிந்து கொள்வாய் என் செல்வமே. நான் எதற்காக இத்தனை ஆணித்தரமாக உன்னை அள வைத்தவர்களுக்கு அழைப்பு மணி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன், வந்துவிடும் என்று சொல்கிறேன் என்பதை நீ சரியாக புரிந்து கொள்வாய் என் தங்கமே. உன்னோடு இந்த காளி நான் உடன் வருகின்ற இந்த நேரமும் இந்த காலமும் இனி உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்போதுமே முழுக்க முழுக்க என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. நான் இருக்கின்ற இந்த காலமும் இந்த நேரமும் இனி இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை உண்மைகளையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே. பிரித்திங்கரா, உன்னுடைய வாழ்க்கையில் நிலைத்து நிற்பது என்னவென்று உனக்கு கூறுவேன். இந்த காளி உன்னுடைய வாழ்க்கையில் நிலைத்து நிற்பது போல உன்னுடன் நான் இருக்கும் இந்த நேரம் ஒவ்வொன்றும் உனக்கு தேவையான பல விஷயங்கள் உனக்கு சரியாக நடக்கும் என்பதை நீ மறக்காதே என் தங்கமே. யாருக்கு என்ன நடந்தாலும் உனக்கு துரோகத்தை கொடுப்பவர்களுக்கு எப்படிப்பட்ட விஷயத்தை நடந்தாலும் ஒவ்வொன்றையும் சரியாக தெளிவுபடுத்த உன் தாய் நான் வந்து கொண்டிருக்கின்றேன். தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு உன் தாய்க்கு இருக்கின்றது என் தங்கமே, அல்லவா என் குழந்தையே. ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய பொறுப்பு இந்த தெய்வத்திற்கு இருக்கின்றது அல்லவா என் தங்கமே. நான் ஒருபொழுதும் இதை எங்கும் விட்டுவிட கிடையாது என் தங்கமே. உன்னை நான் எப்போதும் குழப்பத்தில் தத்தளிக்க விட்டதும் கிடையாது என் குழந்தையே. இந்த காளி நான் சொல்ல சொல்ல எல்லா மாற்றங்களும் உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து உனக்கு வந்து கொண்டுதான் இருக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய் என் தங்கமே. அடுத்து நடக்கும் நிகழ்வோடு உன்னை எல்லா மாற்றங்களும் தெய்வத்தினுடைய அருளோடு இந்த வாழ்க்கையில் மேலும் உனக்கு சரியான விஷயங்கள் நடக்கும் என்பதை தெரிந்து கொள்வாய் என் தங்கமே. கொஞ்சம் கொஞ்சமாக உனக்குள் இருக்கும் இந்த மனநிலையை மாற்றி இந்த வாழ்க்கையை உனக்கென்று தேற்றி எப்போதும் நீ சந்தோஷமாக உருவாக வேண்டும் என்பதை மறக்காதே. நான் இருப்பதில் உனக்கு எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருப்பதில் எந்த வாழ்க்கை உனக்கு அடுத்தடுத்த நம்பிக்கையை ஒரு சேர கொடுக்கும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே. காளி இருக்க உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ உண்மைகளை இனி கட்டாயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் என் தங்கமே. பல உண்மைகளோடு இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்துவிட தொடங்கிவிட்டாய் என்பதை நீ மறக்காதே. தாயினுடைய அன்போடு அரவணைப்போடு ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு முழுக்க முழுக்க இனி கவனமாக நடக்கும் என் தங்கமே. இந்த நேரம் நீ ஒவ்வொன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. இத்தனை காலம் இனி உனக்கு நான் நடத்தும் விஷயங்களை இனி என்னவென்று நிச்சயமாக உனக்கு தெளிவாக
காக்கத்தான் இப்போது நான் வந்திருக்கின்றேன் என் தங்கமே. அதையெல்லாம் உனக்கு தெளிவாக்க வேண்டும் அல்லவா என் தங்கமே? என்னவென்று உனக்கு சரியாக புரிந்துவிட வேண்டும் அல்லவா? இனி நடக்கும் இந்த சூழ்நிலையோடு உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரத்தை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை முழுமையாலும் என் பிள்ளை இந்த காளி கொண்டு வந்து கொண்டிருக்க விஷயங்கள் ஒவ்வொன்றையும் இனி உனக்கு என்னவென்று தெளிவாக தெரிந்துவிட வேண்டும் அல்லவா? நான் இருக்கும் இது போன்ற காலநிலையில் நாம் எப்போதும் தெரிந்து கொண்டாம். ஆனால் இனி நடக்கப் போவது என்னவென்பதை இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக சொல்லிவிடும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. உண்மை ஆழமாக வைத்திருக்க நினைப்பவர்களை நினைத்து பார்த்து என் பிள்ளையே, நீ எதனை முறை இன்னும் கண்கலங்க தொடங்கி கொண்டே இருக்கிறாய் தெரியுமா? ஏனென்றே நடந்த விஷயமாக இருந்தாலும் ஆனால் இன்னும் என் பிள்ளையினுடைய மனதில் அழியாத ஒரு ரணம் அது மாற்றி கொண்டுதான் இருக்கிறது. அப்பொழுதும் என் பிள்ளை அதை நினைத்து கண்ணீர் சிந்துகின்ற அளவுதான் இன்னும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இருக்கின்றது அல்லவா, இருந்து கொண்டிருக்கின்றது அல்லவா என் தங்கமே? ஒவ்வொரு விஷயங்களை தாண்டி கடந்து வந்தாலுமே, அதாவது ஒரு செயலில் நாம் இறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது சற்றென்று ஒரு விஷயம் என் பிள்ளையினுடைய மனதில் வந்து நிற்கின்றது. அந்த விஷயம்தான் என் பிள்ளையினுடைய மனதில் நீங்காமல் வந்து நிற்கின்றது. எனக்காகத்தானே இத்தனை உறுதிகளை என் குழந்தை செய்து கொண்டிருக்கிறது. உறுதிப்படுத்தும் உனக்கான தேவைகளை உனக்கு தெளிவுபடுத்த இப்போது உன் தாயான இந்த தாய் இருக்கின்றேன். எப்போதும் உன்னை நான் நம்பிக்கையோடு அரவணைப்போடும் தயார்படுத்தி கொண்டே இருக்கின்றேன். என்ன நடக்கின்றது இந்த வாழ்க்கையில் என்று நான் பார்த்த பொழுது, ஏதாவது தெய்வம் கண்மூடித்தனமாக யாருக்கும் எப்போதும் தண்டனைகளை கொடுத்து விடுவதும் கிடையாது. யாருடைய வாழ்க்கையை விட்டு வென்ற தெய்வம் அழித்துவிடும் என் தங்கமே. ஒவ்வொருவருடைய எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் புரிந்து கொண்டு யார் என்ன செய்கிறார்கள் என்பதை எல்லாம் தெரிந்து கொண்டு ஒவ்வொருவரை மாற்றி மாற்றி இந்த வாழ்க்கையில் எது சரி எது தவறு என்பதை புரிந்த பிறகுதான் தெய்வம் ஒருவனுக்கான நிலையை என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதை மறக்காதே என் தங்கமே. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் இந்த காலமும் இனி எப்பொழுதும் போல உன்னை தேடி வந்து உனக்குள் ஒவ்வொரு விஷயங்களையும் நல்லபடியாக நிகழ்த்தும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது என் தங்கமே. உன்னை கண்ணீர் சிந்த வைத்து கொண்டிருப்பவர்களை, உன்னை கலங்க வைத்து கொண்டிருப்பவர்கள் யார் என்று நீ புரிந்து கொண்டாய் அல்லவா? இனி எப்போதுமே இவர்களை நீ நம்பிவிட மாட்டாய் என் தங்கமே. இனி எப்போதுமே இவர்களை இந்த வாழ்க்கையில் நீ உனக்கென்று எண்ணிவிட மாட்டாய். இந்த சூழ்நிலையிலும் அவர்களுடைய மாற்றம் உனக்குள் எப்போதுமே நினைவில் இருக்கின்றது அல்லவா? எப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாமும் அவர்களுக்குள் வந்திருக்கின்றது என்பது உனக்கு தெளிவில் இருக்கின்றது அல்லவா? கொஞ்சம் கொஞ்சமாக இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக இதையெல்லாமும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கிருக்கின்ற இந்த காலமும் இந்த நேரமும் இனி எந்த நாளிலும் இந்த காளி சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையில் உன்னை தெளிவாக மாற்றும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. சரியான ஒரு நம்பிக்கையோடு எதையுமே இந்த வாழ்க்கை நிறைவாக எடுத்து செல்லும் என்பதை நீ மறந்துவிடாதே என் குழந்தையே. நல்லது வேண்டி உனக்கு காளி உன் பக்கம் இருக்கின்ற நியாயத்தை புரிந்து கொண்டு உன்னை காப்பாற்றி கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே. இந்த மனிதர்களுக்கான தண்டனைகளோடு நான் புறப்பட்டிருந்தாலும் இப்படியே உன் வீட்டு பூஜை அறையில் நடந்த விஷயத்தை தான் இந்த காளியினுடைய மனதில் நெகிழ்ந்து செய்யப்படுகின்றது என் தங்கமே. இப்படியே கூட நடக்குமா ஒரு
பிள்ளைக்காக பூஜை அறையில் இப்படி ஒரு தலைகீழான மாற்றம் யார் வீட்டிலும் நடந்திருக்காது என் தங்கமே. ஒரு விஷயம் இந்த பிள்ளைக்கான நடந்திருக்கிறது என்று சொல்லி இந்த தாய் அது மீதான ஒரு மாற்றத்தை கொடுத்தது என் தங்கமே. நான் நினைத்தது போல ஒவ்வொரு விஷயத்திலும் இந்த வாழ்க்கை மாற்றிக்கொண்டே இருக்கின்றது. உன்னோடு நான் இருப்பது இந்த பிரித்திங்கரா உன்னை நான் இந்த காளி தேவியுடன் சேர்ந்து வந்திருக்கின்றேன் என் தங்கமே. நான் தொடர்ந்து வருவது என்னவென்றும் ஏதுவென்றும் நீ புரிந்து கொள்ள நினைப்பது, உன்னை புரிந்து கொள்ள நான் நினைப்பதில் உன் வீட்டு பூஜை அறையில் நடக்கின்ற சில விஷயங்கள் என்னையே உன்னை யார் என்று எனக்கு புரிய வைக்கின்றது என் தங்கமே. இந்த விஷயத்தை என்னவென்று எனக்கு சொல்லிக் கொடுக்கிறியா என் தங்கமே? ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு விதமான இந்த வாழ்க்கையில் மாற்றிக்கொண்டிருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று எண்ணிக்கொண்டிருப்பதை விட நடக்கும் விஷயத்தை நாம் நிச்சயமாக சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும் என் தங்கமே. நடப்பது எல்லாம் என்னவென்று நீ சரியாக தெரிந்து கொண்டாலே அது போதும். நான் இருக்கும் இந்த நேரத்தில் இனி உன்னை சுற்றி நடக்கும் பல நல்ல விஷயங்களை நீ எப்பொழுதுமே கவனமாக புரிந்துகொள் என் தங்கமே. அம்மா உன் வாழ்க்கையில் கண்ட காட்சிகள், உன் வீட்டு பூஜை அறையில் நான் கண்ட காட்சிகள் நிச்சயமாக என்னை மெய் சிலிர்க்க வைத்து விட்டது, என்னை கண்ணீர் சிந்த வைத்து விட்டது. தண்டனையே கொடுக்குவாளும். நான் என்ன நினைத்து கொண்டு இந்த இல்லத்திற்கு வந்தேனோ, நான் எதை செய்ய வேண்டும் என்று உன்னுடைய வீட்டிற்கு விரைந்து நின்றேனோ அந்த விஷயத்தை செய்ய வேண்டாம் என்று இங்கே அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று நிச்சயமாக இதனை உடனடியாக இந்த காளி தேவி என்னவென்று பார்க்க ஓடி வராமல் இருக்க முடியுமா என் தங்கமே? அப்படி என்னதான் நடக்கிறது அந்த வீட்டிற்குள்? என்னதான் பூஜை அறையில் இத்தனை சலசலப்பு? அதுவும் நாம் பேசுகின்ற வார்த்தைகளையே இந்த பூஜை அறையில் பேசிக் கொண்டிருக்கிறார்களே என்று உன் காளி வந்த பொழுதுதான் உன் கண்ணீருக்காக, உன் கண்ணீர் சிந்த வைத்தவர்களுக்கும் தண்டனை கொடுப்பதற்காகவும் என்பதை தெய்வம் வந்து நின்றது தெரிகிறதா என் குழந்தையே? உன்னுடைய பூஜை அறையில் இருக்கின்ற அத்தனை தெய்வங்களுக்கும் ஒன்று கூடி ஒன்று சேர ஒவ்வொருவரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் தகுந்த படத்தை புகட்ட, அவர்களுக்கு தகுந்த பாடத்தை புகட்ட வேண்டும் என் பிள்ளையே. கண் கலங்க வைக்கிறவர்களை, கண்ணீர் சிந்த வைக்கிறவர்களை ஒருவரையும் பார்த்துவிட வேண்டும், அவர்களுக்கான தண்டனையை கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் விஷயங்கள் இந்த காளி என்னை மெய்சிலிர்த்த வைத்து விட்டது. நீ உன் பூஜை அறையில் சிந்திய கண்ணீருக்கு பதில் கிடைத்தது போல இந்த காளிக்கு ஒன்று புரிந்தது என் தங்கமே. நான் தான் இந்த பிள்ளைக்காக வருவோம் என்று அத்தனை தெய்வங்களும் இந்த பிள்ளைக்காக வந்தார்களே, அப்படியானால் உன்னுடைய குணம் எல்லா தெய்வங்களுக்கும் பிடித்த மாதிரியாக இருக்கின்றது என் தங்கமே. அதை என்றும் தட்டிவிடாதே என் குழந்தையே. நம்பிக்கையோடு அனைத்து தெய்வங்களையும் கைகூப்பிய வணங்கிய உனக்கு நன்மைகளையே தர இந்த தெய்வங்கள் கூடி பேசி இருக்கின்றது என் தங்கமே. கவலை கொள்ளாதே, அனைத்தும் நல்லபடியாக நடக்கும் என்பது இந்த உலகத்தின் நீதியாகவே உன் தெய்வம் அறிவித்திருக்கின்றது என் தங்கமே. நானும் அதற்கு துணையாக இருப்பேன் என்பதை தெரிந்து கொண்டு நீ நலமாகவும் வளமாகவும் இரு. என் அன்பும் ஆசிர்வாதமும் என்றென்றும் உனக்கு இருந்து கொண்டே இருக்கும் என் பிள்ளையே. ஓம் காளி தேவியே போற்றி போற்றி, ஓம் மகா காளியே போற்றி போற்றி, ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.